டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா எக் பொடிமா செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பேனில். இப்போ இதுக்குள்ளேயே நான் 3 எக் போட போகிறேன். ஸோ அதுக்காக சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுக்குள்ளேயே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும், ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம். பவுலில் நான் 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்கு, இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஊற்றுறோன்னா சாப்பிடும் போது எல்லா இடமும் எக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்கை ஊற்றிடலாம். ஸோ அப்படியே இந்த லைட்டாக அப்படி வேகுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு விட்டுருங்க. உடனே கிளறி விட்டிங்கன்னா அப்படியே குழன்னு ஆகிடும். தனித்தனியாக ஒன்று ஒன்றா உதிரியாக வராது. இப்போ நம்ம ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எக்கு ஓரளவுக்கு வேகட்டும் லைட்டாக. இப்போ பாருங்க, அடியில் லைட்டாக வெந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் கிளறிடுங்க. அப்போ சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா உதிரியாக இருக்கும். பாருங்க, அவ்வளோதான், சூப்பரான எக் பொடி மாஸ் ரெடி. எனக்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் பிடிக்கும். ஸோ அதை தான் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமே நான் என்ன பண்ணேன், கிளறி விட்டேன். உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நம்ம முட்டை ஊற்றுறோன்னே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக ஆகிடும். அப்படி சின்ன சின்னதாக ஆகும்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுதான் சூப்பரான எக் பொடி மாஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.